நான் உங்கள் சிவா பேசுகிறேன். வெல்கம் டு ஆதித்யா சேனல். சனி வக்ர நிவர்த்தி மற்றும் 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி. தெய்வ நம்பிக்கையே பிரதானம். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற திட சிந்தனையுடன் விளங்குகின்ற துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு பலாபலன்களை எவ்விதம் அமைய உள்ளது என்பதை அறிந்து கொள்வோம். உங்களை நீங்கள் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தருணத்திலும் தான் எடுத்துக்கொண்ட செயல்களுக்கு வடிவமளித்து அச்செயல்களை செவ்வனே சிறக்கச் செய்து முடிக்கும் ஆற்றலும் மன உறுதியும் கொண்டவர்கள் நீங்கள். நேர்மை, எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், அடுத்தவர்கள் உங்களிடம் நாடி வந்தாலும் அவர்களுக்காக உழைக்கும் திறன், முகஸ்துதிக்கு ஆளாகுதல், கடின உழைப்பு, விடாமுயற்சி, தனசுய உழைப்பினால் சிறுக சிறுக முன்னேற்றத்தை பெறுதல் ஆகியன உங்களின் இயற்கை குணங்கள். கடந்த கால அனுபவம் கற்றுத்தந்த வாழ்க்கை சக்கரச்சூழலில் கடிகார முள் போன்றே செயல்பட்டு வருவீர்கள். முதுமொழிகளில் சிறந்தது ஒன்று உள்ளது. காடு 6 மாதம் நாடாறு மாதம் என உங்களின் அன்றாட வாழ்க்கை பணிகளில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உடன் பலன் அளிக்காவிடினும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வித்தாக இருக்கும். உங்களின் ராசியின் சின்னமே நீதி தேவதையின் கையில் இருக்கும் துலா தராசே. பந்தம், பாசம், பண்பு, பரிவு, ஒழுக்கம், நேர்மை, எதையும் எல்லாவற்றிலும் அலசி பார்க்கும் நற்குணம் இவைதான் உங்களது உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தின் செயல்பாடுகள் ஆகும். குடும்பம், வாக்கு, தனம், நேத்திரன் எனும் பாவம் உங்களின் ராசிக்கு 2ஆம் இடமான முகுந்தனின் சக்தி மைந்தனின் ராசியாகும். உங்களது குடும்ப நிர்வாகம் வெகுவாக ஒரே சீராக உறுதியாக நிர்வகித்து வருவீர்கள். நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவிலும் ஒரு படிப்பினையை உணர்த்தி கொள்வீர்கள். உறவினர்கள், நண்பர்களிடத்தில் நன்மதிப்பு, மரியாதை, புகழ் கிட்டும். உங்களை புறம் பேசுபவர்களையும் அலட்சியப்படுத்தாமல் அவர்களின் தவறுதல் உணர்த்தும் விதமாய் உங்களுடைய நேசத்தால் உணரச் செய்வீர்கள். அதே சமயத்தில் பொய்யுரைத்தல், துரோகம் செய்பவரை அறவே ஒதுக்கிவிடவும் தயங்க மாட்டீர்கள். தவறோ சரியோ உடனே வெளிப்படையாக சொல்லவும் செயல்படுத்தவும் தயங்க மாட்டீர்கள். 3ஆம் பாவம் தைரியம், வீரியம், பேச்சு வல்லமை தரக்கூடிய பாவல் இயற்கையின் சுபரான குருவாகும். ஆதலால் நீங்கள் தைரியம், சமயோஜித செயல்பாடும், உழைப்பு, பிரபலம் அடைதல், கைவினை வேலைப்பாடுகள், அவரவர் மதற்கோட்பாட்டில் ஒன்றி நல்லதை நினைத்து நல்லதே செய் போன்ற ஒப்பற்ற குணத்துடன் விளங்குவீர்கள். உங்களின் ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கும் யோககாரகன் பஞ்சம சுகபாவத்திற்கும் மந்தகாரகனும் நீதிமானாகவும் விளங்கக்கூடிய தர்மராஜாவின் வீடானது. ஆதலால் உங்களின் முன்னேற்றம் வெகு நிதானமாக உறுதியாக ஜோதிட சாஸ்திர சொல்லாடை சனீஸ்வரன் கொடுத்தால் எவர் தடுப்பார் போல் அமையும். வீடு, மனை, வண்டி, வாகனம், சுக சௌகரியம், செய்து வரும் தொழிலில் பற்றுதல், உண்மையான உழைப்பு இவைகள்தான் நீங்கள் நன்கு மிளிரக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். பந்தபாசம், பற்றுதல் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு கொடுத்து செல்வீர்கள். உங்களின் அனைத்து செயல்களுக்கும் உங்களின் வாழ்க்கை துணைவியார் என்பதையும் மற்றவர்களிடம் கூறிக்கொள்ளவும் தயக்கம் கொள்ள மாட்டீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அவர்களிடம் கனிவாக பேசி பழகி தேவைகளை செய்து கொடுத்து அவர்களிடம் உற்ற நண்பராக செயல்பட்டு அன்பை பெறுவதில் உங்களுக்கு பதக்கம் வழங்கலாம். ருணரோக சத்ரு பாவாதியால் முதுகு பகுதி, பின் இடுப்பு பகுதி, முழங்காலுக்கு கீழ்கண்ட சதை பகுதி இவற்றால் காம உணர்வு மிகுதியாலும் அவஸ்தை ஏற்படக்கூடும். வண்டி வாகனங்களில் பயணம் கவனமுடன் இயக்குதல் நன்மை தரும். உங்களுக்கு எதிரிகள் உங்களுடனே உறவாடி உங்களின் வளர்ச்சியை பொறுக்கப்படாமல் பாதகம் கொடுத்து வருவார்கள். கீதை சொல்போல் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்க உள்ளதோ அதுவும் நன்றாக நடக்கும். நம் கையில் ஏதும் இல்லை, சர்வமும் இறைவனே என்ற உங்களின் அசைக்க முடியாத எண்ணமே உங்களை காத்து வரும். உத்தியோகத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ், செல்வாக்கு உயரும். இதுவரையில் தடைபட்டு வந்த உயர்வு கிட்டும். தடை தாமதம் ஜூன் மாதத்திற்கு மேல் அகலும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தனவரவு திருப்தி அளிக்கும். வியாபாரத்தில் உங்களின் நுண்ணறிவு, ஆற்றல், அயராத உழைப்பு மூலம் லாபம் ஈட்டுவீர்கள். தொழிலில் வெகு நிதானமான முன்னேற்றம் உண்டு என்ற மன உறுதியும் தொழில் விருத்தியும் பெறுவீர்கள். பெரியவர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அன்பை பெறுவீர்கள். மேலும் வளர ஒரு தூண்டுகோலாக அமையும்.
இரவு பொழுது நீங்கி பகலவன் காட்சி போல் இனிவரும் காலம் வசந்த காலமே. உங்களது செயல்பாட்டின் மூலம் அதை நன்கு உணருவீர்கள். தனிமையில் நீங்கள் காணும் கனவுலகத்தில் உதிக்கும் சிந்தனைகளை செயல் வடிவம் கொடுத்து ஜெயம் காண்பீர்கள் என்றால் அது மிகையாகாது. நீண்ட நாள் உங்களின் அடிமனதில் ஊசலாடி கொண்டிருக்கும் எண்ணம் இவ்வருடம் மத்திய பகுதியில் நடைபெறும். பொருளாதாரம் தாராளமயமாயினும் அவை சேமிக்க இயலாது. தொழிலில் போட்டிகள் நீடித்தாலும் உங்களது நிலை ஸ்திரமாக புகழோடு கௌரவத்துடன் விளங்கும். பிப்ரவரி மாதத்தில் ராசிநாதன் சத்குரு பாவத்தில் சத்ரு பாவத்தில் பாவர் இணைந்து பூர்பலம் பெறுவதால் உங்களது முயற்சிகளை செயல்பாடுகள் சமயோஜிதமாகவும் சாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும். குடும்ப நிர்வாகம் சிறக்கும். குடும்ப விஷயங்கள் உடன் இருப்பவர்களின் திரைமறைவு குந்தக செயல்பாடுகள் ஏற்பட்டாலும் உங்களிடம் அவை எடுபடாது. சகோதர ஒற்றுமை உய்க்கும். சற்றே பிடிவாதம் முன்கோபம் அடிக்கடி தலை காட்டும். எதையும் சாதிக்க முற்படுவீர்கள். சலிப்பு வெறுப்பு ஏற்படும். வண்டி வாகனம் வீடு மனை வாங்க ஏற்ற மாதம் இது. வியாபாரம் விருத்தி அடையும். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே ஊடல் காரணமாக குதர்க்கமான வார்த்தைகள் ஏற்படுவதை உபயோகப்படுத்துவதை விட்டுவிடுதலே நன்மையாகும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து தருவீர்கள். மார்ச் மாதத்தில் உங்களின் ராசிக்கு யோககாரகனும் லாப பாவதியும் இணைந்து பஞ்சபாவத்தில் இணைந்து பலம் பெறுவதால் தொட்டது துலங்கும். சொல்லிய வண்ணம் செயல் என செயலில் சாதித்து முன்னேற்றம் காண்பீர்கள். நிர்வாக திறமை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மாதம் இது. பூர்வ புண்ணியத்தில் கிட்ட வேண்டிய அசையா சொத்துகள் கிட்டிடும். ஏப்ரல் மாதத்தில் துர்ஸ்தானம் எனப்படும் மறைவு பாவத்தில் 6, 8, 12 கோள்கள் நிற்பதால் எதிலும் மிகுந்த கவனம் முன்னெச்சரிக்கையுடன் கூடிய செயல்களை கையாள வேண்டும். உடன் இருப்பவர்கள் மறைமுகமாக உங்களின் புகழுக்கு குந்தகம் ஏற்படுத்த தயங்க மாட்டார்கள். தனவரவு திருப்தி அளிக்காது. கையிருப்பு குறையும். வீண் விரயங்கள் கூடுதலாகும். குடும்பத்தில் சஞ்சலம் சலசலப்பு ஏற்படும் என்பதால் அமைதியுடனும் பொறுமையையும் நாவடக்கத்தையும் கையாண்டு வந்தால் நன்மை பயக்கும் மாதமாக அமையும். மே மாதம் ஜென்மத்தை குடும்பாதிபதியும் களத்திர பாவாதிபதியும் ஜீவனாதிபதியும் பார்வை பதிப்பதால் உங்கள் கடின உழைப்பும் உண்மையும் நேர்மையும் உங்களை நன்கு பிரதிபலிக்க செய்யும். உழைப்பவர் உயர்ந்தோரே, நம்பிக்கை உடையவர் இகழ்ச்சி பெறார். நிர்வாகத் திறமை சமயோஜித சாதுரிய ஆற்றல் இவைகளே உங்களை உயரச் செய்யும். ஈகை ஒருங்கிணைப்பு சகிப்புத்தன்மையுடன் பிறருக்கு உதவும் பக்குவம் மேலும் உறுதியை பெற்றவர்களாக விளங்குவீர்கள். ஜூன் மாதத்தில் கடந்த காலங்களில் உங்களின் ராசிக்கு 6, 8 மறைவு ஸ்தானத்தில் நீடித்து வந்த பாவர் மற்றும் உங்களின் ராசிக்கு பாதகாதிபதி விலகியதால் இனி என்றும் வசந்த காலமே பொற்காலமே என்றே மகிழ்ச்சி கொள்ளுங்கள். பொதுஜன சேவை ஆன்மீக பணிபெரியோர்களிடத்திலும் மதிப்பு கொள்ளுதல் ஆகியவற்றால் நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் விடாமுயற்சியும் எல்லாவற்றிலும் கவனம் சிதறாமல் செயல்களை சிறப்புடன் செய்து உயர்வு பெறுதல். இறைவன் மற்றும் மனசாட்சிக்கு மட்டுமே பயம் கொள்வீர்கள். நம்பி வந்தோரை கைவிடாமல் உயர்வடைய செய்வீர்கள். இரு சர்ப்பங்களுக்கு இடையே கோள்கள் என்பதால் ஒரு நாளில் அதிகபட்சமாக சுமார் 16 மணி நேரமும் ஏதேனும் செயல்கள் செய்த வண்ணமே இருப்பீர்கள். யாரையும் எளிதில் நம்பிவிடுதலை கட்டுப்படுத்தி கொள்ளவும் தனவரவு திருப்தி அளிக்கும். ஜூலை மாதம் முதல் குரு சூரிய புதகிரகங்கள் சுபஸ்தானத்தில் நின்று உங்களது செயல்பாடுகளுக்கு உற்ற உறுதுணையாய் விளங்குகின்றார்கள். நல்லன நினைத்து நல்லன செய்து வருபவர்கள் நீங்கள். ஆகவே நன்மைகளே நடைபெறும். நிர்வாகத் திறமை சிறக்கும். மதிப்பு மரியாதை கூடும். தொழிலில் விருத்தி உண்டு. வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற தாரக மந்திர வார்த்தைப்படி செய்து வருவீர்கள். தனவரவு தாராளமயமாகும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் தர்க்கம் சச்சரவுகள் உண்டாகாமல் பக்குவமாயிருப்பதே நலம். ஆகஸ்ட் மாதத்தில் லக்ஷ்மி ஸ்தானத்தில் ராசிநாதன் பாக்யநாதன் இணைவதும் லாபாதி ஜீவனவதி நிற்பதும் உங்களது முயற்சிகள் பலிதமாகும். முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார் என்பது உங்களுக்கு பொருந்தும். சற்றே அமைதியுடன் முன் கோபதாபங்களை கட்டுப்படுத்தி கையாண்டால் எதிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள்.
தனவரவு தாராளமயமாயினும் சுப செலவுகள் கூடுதலாய் கையிருப்பு கொள்ள இயலாது. செப்டம்பர் மாதத்தில் ராசிநாதன் ஜீவனத்திலும் இயற்கை சுபர் பாக்கிய பாவத்திலும் லாபாதி லாபபாவத்திலும் அமர்ந்து நற்துணையாவது நமச்சிவாயமே என்பது போல் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஏற்ப பலாபலன்களை அளிக்க உள்ளனர். பூமி சம்பந்தமாக சகோதர வழிகளில் விரயங்கள் உண்டாகும். தனவரவு திருப்தி தரும். மூதாதையர்கள் மூலம் கிட்ட வேண்டிய ஆதாயங்களில் தாமதம் ஏற்படும். அக்டோபர் மாதத்தில் ஜென்ம ராசியில் வித்யாகாரகனும் பித்ருகாரகனும் இணைவதால் சுறுசுறுப்புடனும் விவேகத்துடன் நடந்து கொண்டு செயல்களில் வெற்றி காணும் உங்களுக்கு மதிப்பு, புகழ், கௌரவம், அந்தஸ்து, பதவிகள் தானாக வந்துவிடும். முகஸ்துதிக்கு ஆளாகி சில தன விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது. தந்தை வழி உறவுகளிடம் மனஸ்தாபம், சஞ்சலம், வெறுப்பு ஏற்படக்கூடும். எனவே அமைதியாகவும் விட்டு கொடுத்தும் செல்வது சிறப்பு. நவம்பர் மாதத்தில் ஆத்மகாரகன் ஆத்ம பாவத்தில் பலம் இழப்பதும் ராசிநாதன் மறைவு பெறுவதும் வாக்குஸ்தானத்தில் இரத்திரகாரகன் பலமடைவதும் உகந்ததாக காண இயலவில்லை. நாவடக்கத்துடன் எப்போதும் இருப்பது நலம். டிசம்பர் மாதத்தில் வாக்கு, தன, குடும்ப பாவத்தில் ராசிநாதன் சுக்கிரனுடன் நட்புகாரகன் செவ்வாயும் லாப பாவாதி ஆத்மகாரகன் சூரியன் இணைந்தும் ஜீவன பாவத்தில் சுபர் பூர்ணபலம் பெற்றும் உங்களுக்கு பலாபலன்களை அளிக்கின்றார்கள். சற்றே வார்த்தைகளில் நிதானம் கடைபிடித்தால் நன்மை. தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அடக்கமாக உங்களது என்ன பிரதிபலிப்புக்கு முக்கியம் அளித்து காரியம் பெருசா வீரியம் பெருசா என்று சிந்தித்து காரியத்திற்கே முக்கியத்துவம் அளிப்பதால் யாவும் நன்மையாகவே நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பலன் ஏற்றமும் முன்னேற்றமும் புதிய அனுபவங்களை, நற்சிந்தனை, பண்புகள் ஆகியவை கிட்டும். உங்களின் உறுதியான திடமான தன்னம்பிக்கை தான், கடின உழைப்பு தான் உங்களுக்கு இறைவன் அளித்த வரமாக அமைந்து பலன் அளிக்கின்றது. மொத்தத்தில் சனி பகவான் ரோக சனியாக உங்களுக்கு உள்ளார். 88% அவர் உங்களுக்கு நன்மையே செய்கின்றார். பரிகாரம்: சனிதோறும் ராகு காலத்தில் மகாலட்சுமி வழிபாடு, அசல் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அசல் சுத்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருபவர்களுக்கு ஆயுள் விருத்தி தரும். அசல் பசுநெய் தீபம் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு ஐஸ்வர்யம் கூடும். யாருக்காவது செருப்பை தானமாக செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.